ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المبين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا الله. கண்ணியத்திற்கும் அன்புக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயரால் 25ஆம் நாள் தராவின் தொழிலை நிகழ்ச்சியில் விட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. சிறப்பான இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவ்வாறு நரக விடுதலை வழங்கப்பட்ட பாக்கியசாலிகளாக அனுப்பியல் புரிவானாக. இந்திய இரவின் ஒற்றைப்படைகளிலே ஒழித்து வைத்திருக்கின்ற லைலத்துல் கத்ர் என்று அவனை இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் யாரையெல்லாம் நபியாக அனுப்பினானோ அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்திருக்கிறார்கள் என்பதை காட்டித் தருவதற்காக அற்புதங்களை விளைவிக்கும் ஆற்றல்களை அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறார். அந்த அற்புதங்களுக்கு மோஜிசாத் என்று நாம் சொல்கிறோம். இந்த மோஜிசாத்துகளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசாத் அற்புதங்கள் மிக அபூர்வமானவைகளாக மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய மோஜிசாத்துகளை பற்றி நாம் மிகவும் இந்த காலத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் தனியாக வாழக்கூடிய சமுதாயம் அல்ல. இந்த உலகத்திலே நம்மை போன்று கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்காத பிற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒரு சாதாரண மனிதர் என்பதாக நாம் சொல்லுவோமே, ஆனால் மற்றவர்கள் அதை ஆதாரம் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய பேரையர்கள் எல்லாம், எங்கள் நபியை பார்த்தீர்களா, அவர் களிமண்ணில் இருந்து பறவையாக சிருஷ்டிக்கும் ஆற்றல் பெற்றவர். எங்கள் நபியை பார்த்தீர்களா, தொழு நோயாளிகளை தடவினால் குணம் ஏற்பட்டுவிடும். எங்கள் நபியை பார்த்தீர்களா, குருடரை கண்டடவினால் அவர் குருடிலிருந்து நீங்கி விடுவார். எங்கள் நபியை பார்த்தீர்களா, நாளை என்ன நடக்கும் என்பதை முதல் நாளே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால்
முகம்மதை அவருடைய சாரார்களே ஒத்துக் கொள்கிறார்கள், அவர் ஒரு சாதாரண மனிதன் தான் என்று பிற சமுதாயத்தவர்கள் பேசுவதற்கு இடமளித்து விட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பேச மாட்டார்கள் என்று நாம் எண்ண முடியாது. ஏனென்றால் லால்பேட்டையை மிகச்சிறந்த பேராசிரியராக பணியாற்றி மறைந்திருக்கின்ற அல்லாமா அமானி ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி. அவர்கள் அல்பார் சாலிஹாத் அரபி கல்லூரியிலே ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, பேராசிரியராக இருக்கின்ற வேளையிலே, கோட்டை மைதானத்தில் அவர்கள் அசருக்கு பின் உலாவுவதற்காண்டி சென்றிருக்கிறார்கள், அவர்கள் மற்ற பேராசிரியர்களும். அப்போது ஒரு ஃபாதர் கிறிஸ்துவத்தை பற்றி சிறப்பாக விளக்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி விளக்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர் சொல்கிறார், முகம்மதை பார்த்தீர்களா? தன்னுடைய மகளுக்கே என்னால் சிபார் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்கள் இயேசு, நீங்கள் என்ன வேண்டாம் செய்து வாருங்கள், உங்களுக்கு நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் என்பதாக பேருரை ஆற்றியிருக்கிறார்கள். அப்போது அல்லாமா அமானி ஹசரத் அவர்கள் அந்த கூட்டத்திலே தங்கியிருந்து ஃபாதர் உரையாற்றி முடித்த உடனேயே ஒரு 2 நிமிஷம் எனக்கு இதை பேசுவதற்கு அனுமதி தருகிறீர்களா என்று அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். அனுமதி வாங்கி அதே மேடையிலே, கிறிஸ்தவ பிரச்சாரத்துடைய மேடையிலேயே அவர்கள் உரையாற்றினார்கள். ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் தன் பிள்ளை இடத்துல என்ன சொல்லுவார்? நீ பக்குவமாக இருந்து கொள்ள வேண்டும், அது இது என்று நோக்காட்டை இழுத்து வந்தால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று ஒரு டாக்டர் சொல்கிறார். இன்னொரு டாக்டர் பிள்ளையை பார்த்து, நீ எதை வேண்டாலும் சாப்பிடு, என்ன வேண்டாலும் செய்ய, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றார். இந்த 2 டாக்டர்ல எது யார் உயர்ந்தவர் என்பதாக சமுதாயத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு டாக்டர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, நீ ஒழுங்காக சாப்பிட வேண்டும், ஒழுங்காக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், எதுவும் வந்தால் நான் கவனிக்க மாட்டேன் என்பதாக அதட்டி இருக்கிறார். இன்னொரு டாக்டர், நீ என்ன வேண்டாலும் சாப்பிடு, எது வேண்டாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றியும் பயப்பட வேண்டாம், நீ மருந்து சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி, நீ ஓய்வெடுத்தாலும் சரி, எடுக்காவிட்டாலும் சரி என்பதாக சொல்கிறார். இந்த 2 டாக்டர்ல யார் உயர்ந்த டாக்டர்? மக்கள் சொல்லி இருக்கிறார்கள், யார் நான் கவனிக்க மாட்டேன் என்று சொல்றாரோ அவர்தான் பிள்ளையை பக்குவப்படுத்துவதற்கு உயரமான டாக்டர், உயர்வான டாக்டர் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே அமானி என்று தவிர்க்கிறார்கள். அதைத்தான் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன் மகள் என்பதற்காக வேண்டி செல்லமாக என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று சொல்லாமல், உனக்கு நான் சிபாரிசு வைய முடியாது, நீ ஒழுங்காக வாழ்க்கை அமைத்துக்கள் என்பதாக சொன்னார்கள். மகளுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் உயர்ந்த நதியா? என்ன வேண்டாலும் செய்யுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்களுக்காக வேண்டித்தான் நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் என்பதாக சொல்லக்கூடியவர், என்ன வேண்டாலும் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர்களாக இந்த கேள்வி கேட்டுவிட்டு இறங்கிவிட்டார்கள் என்ற செய்தி உண்மையான ஒரு வரலாற்று. எதற்கு சொல்கிறேன் என்றால், மக்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் அவர்களுக்கு சாதகமான ஆதாரங்களாக போய் சேர்ந்துவிடும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். பெருமானாருடைய அந்தஸ்தை நாம் குறைத்து மதிப்பிடுகிற பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி, நம்முடைய ரசூலை பற்றி குறைத்து சொல்கிற ஒரு நிலைக்கு உந்தித் தள்ளப்படுகின்றோம். எனவேதான் பெருமானாருக்கு உள்ள அந்தஸ்து என்ன, அதை முறைப்படி அவர்களுக்குள்ள மொழிசார்கள் என்ன, அவருடைய அந்தஸ்துகள் என்ன என்பதை நாம் விளங்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் அல்லாஹு தஆலாவை திருக்குர்ஆனிலே சொல்கிறார் 3:49 வசனத்திலே, இன்னி அஃலக்லக்கும் மினத் தீனிக ஹையத்தி தைரி வஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பீஇத்னில்லாஹ். நான் களிமண்ணினால் உங்களுக்கு ஒரு உருவத்தை படைப்பேன், அதை நான் ஊதுவேன், அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் அது பறவையாக பறக்கும். உபரியுல் அக்மஹ, பிறவி குருடர்களை நான் குணப்படுத்துவேன், வல் அபரஸ, தொழுநோயாளிகளை நான் குணப்படுத்துவேன், ஓஹி மௌத்தா, இறந்தவர்களையும் நான் உயிர்ப்பிக்க செய்வேன், பீஇத்னில்லாஹ், அல்லாஹ்வின் உத்தரவின் பேரிலே. ஓ நப்பி பிமா தஅகுலூன் வமா தத்தஹிரூன ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் என்ன உண்ணுகிறீர்களோ, எதை சேமித்து வைக்கிறீர்களோ அதை நான் அறிவிப்பேன் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அதில் சத்திய வாக்கு. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்துக்கும் வேலை இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாம் உயர்ந்த நோக்கில் தான் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட முஅஜிஸாத் தரத்தில் குறைந்ததா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தஃபுர்னி, நீண்ட ஹதீஸிலே என்னை உயர்த்தி பேசாதீர்கள் என்று பெருமானாரை சொல்கிறார்கள். என்னை உயர்த்தி பேசாதீர்கள் என்று பெருமானாரை சொல்லியிருந்தார்கள். அப்படி இருக்க நான் எப்படி அவர்களை உயர்த்தி பேசலாம் என்பதாக சிலர்கள் சொல்வார்கள்.
உயர்த்தி பேசுதல் என்பது அதற்கு